தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாகும். கேக்குது. மீண்டும் கேக்குதா? கேக்குது. மீண்டும் ஒரு நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்து காலை நேரத்திலே அவருடைய பரிசுத்த வசனங்களை நாம் தியானிக்கிறோம். அந்த ஜீவ அப்பத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நாம் காலையிலே அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைய தினத்திலே நாம் படிக்க போகிற அந்த பாடம் வந்து சீஷர்களுக்கு பற்றிய ஒரு பாடம் தான். மலையும் மக்கள் கூட்டமும் என்ற தலைப்பிலே இந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு பாடம். இதிலே 9ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை வசனங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட நிற்கிறவர்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் பலத்துடன் வருவதை காணும் போது மரணத்துக்கு ருசி பார்ப்பதில்லை என்று நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் போது மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்ற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இதுதான் நம்முடைய பாடமே ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய பிள்ளைகளாக்கக்கூடிய நாம அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதற்கு முன்பாக பலத்துடன் வருவதற்கு காலம் முன் அப்படின்னு சொல்லும் பொழுது மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பாக இந்த அங்கு நின்று கொண்டிருந்த அந்த சீஷர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காண வேண்டும். என்ன அர்த்தம்? அதாவது கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது அந்த சீஷர்களை பார்த்து சொல்கிறார் என்றால் அங்க இருக்கிற சீஷர்களிலே சில பேர் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக 12 சீஷர்களும் மறுத்து விட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை பலத்தோடு வருவதை பார்த்திருப்பார்கள். அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நமக்கு அது ஒரு கேள்வியை எழுப்புவதாக. அதற்கு பின்பு 6 நாட்களுக்கு பின்பு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் தற்போது கூட அழைத்துக் கொண்டு ஒரு மலையின் உச்சிக்கு அவர் போகிறார். மலையின் உச்சியிலே அங்கு போன பிறகு ஒரு மறுரூப காட்சி அங்கு ஏற்பட்டதை நாம் வசனத்தின் மூலமாக அறிகிறோம். மறுரூப காட்சியை கூட போய் பார்த்தது 3 சீஷர்கள். காட்சியிலே வந்து பெரிய ஆச்சரியமான ஒரு காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட காட்சியை அவர்கள் கண்டது இல்லை இதுவரைக்கும். அப்படி ஒரு சுனாக்கியமோ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமோ அவர்கள் கிடைக்குமான்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனால் திடீரென்று அந்த மலை உச்சியிலே கொண்டு போன பிறகு அந்த மறுரூப காட்சி வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது மட்டும் இல்லாத இந்த சீஷர்களுடைய பலவீனத்திலே அவர்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா இருந்தது. இதிலே நாம 3 சீஷர்களை கையோடு அவர் அழைத்து சென்றிருக்கிறார். 3 சீஷர்களிலே பேதுரு, யாக்கோப்பு, யோவான். யாக்கோப்பும் யோவானும் கொஞ்சம் வேறு மாதிரி உள்ளவர்கள். அதாவது தனிப்பட்ட முறையிலே அவருடைய தனித்துவம், பர்சனாலிட்டி, அதாவது அவருடைய குணங்கள் கொஞ்சம்
வேற மாதிரி இருந்தோம், நல்லா இருந்தது. இதுல கூட கூட்டிட்டு போனதுல பேதுருவுடைய குணம் மட்டும் கொஞ்சம் மிகவும் மோசமான ஒரு பேதுருவை பற்றி நாம புத்தகங்களை படிக்கும் பொழுது என்ன சொல்கிறார்கள், அந்த பேதருடைய குணங்களை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், விளக்குகிறார்கள். பேதுரு வந்து இயல்பாகவே ஒரு முன்கோபக்காரன். அடுத்தது சந்தேக குணம் உள்ளது, அவசர புத்திக்காரன், வன்முறையை கையாளுகிறவன், எடுத்த உடனே கையை ஓங்கி அடிச்சிருப்பாங்க. இதான் நம்முடைய தனித்துவமான குணம். ஆனால் ஆண்டவர் அழைத்தார், என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் சொல்லி அவரை அழைத்தார். அங்கு அவர் அழைத்து கொண்டு போனது மட்டும் இல்லாம, இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே பேதுருவையும் சேர்த்து அந்த மலை உச்சிக்கு கொண்டு போய், இது ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி. இந்த காட்சியை அவர்கள் கண்ட பிறகு அவருடைய விசுவாசம் இன்னும் கொஞ்சம் பலப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை காட்டுவதற்கு பேதுருவையும் கையோட கூட்டு போய் உடையவனா இருக்கிறாங்களா இல்லையா நாம முடிவு பண்ணலாம், அவர் முடிவு பண்றார். பேதுருடைய குணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய இயல்பான தொழில் வந்து மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்கிற தொழிலை செய்யறவங்க பொதுவாக வந்து கடலும் கடலை சார்ந்த பகுதியும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இடங்கள்ல வசிக்கக்கூடியவர்களுடைய மக்களுடைய குணம் எப்பவுமே கொஞ்சம் புரட்டுத்தனமான குணமாக தான். அப்படிப்பட்ட ஒரு குணத்தை உடைய ஒரு மக்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்திருக்கிறார். அவனுடைய குணமும் அப்படிப்பட்ட ஒரு குணமாக தான் இருக்கு. கோபமும் எரிச்சலும் அதிகமான முன்கோபமும் அவனுக்கு இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னாக்க அதை வந்து பக்குவமாக பொறுமையாக இருந்து கையாளுவோம் அப்படின்றது அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவருடைய பலவீனங்கள் எந்த அளவுக்கு ஒரு கீழான நிலைமையில இருந்ததுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனா அதே நேரத்துல இவ்வளவு பலவீனமானவர்களையும் அவர் அழைத்து வைத்திருந்தாரா அப்படின்றதுதான் ஒரு பெரிய கேள்வி. பேதுரு அவ்வளவு பலவீனமாக இருந்தது மட்டும் இல்லாம அநேக சமயங்கள்ல அம்மையார் என்ன எழுதுகிறார்கள், ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு யாராவது வந்து எடுத்து கேட்டுட்டாலும் பேசிட்டாலும் உடனே கையை வந்து அடிக்க. கிறிஸ்து கூட இருக்கும் போதே அப்படிதான் இருக்கும். இவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு மனுஷன். கோபம் வந்து நீங்க நம்ம நிறைய பார்த்த இடத்துல பார்த்துருக்கலாம். அவனுடைய காரியங்கள் எல்லாம் வந்து எல்லாவற்றிலும் அவன் முந்தி கொண்டு போய் கிறிஸ்தவத்துல ஏதாவது பேசுவாங்க. தண்ணியில நடக்கணும்னு சொல்லும் போது நான் தண்ணியில. அதே போல கிறிஸ்து கிட்ட அநேக சமயங்கள்ல அவர் சிலுவையில் அறையப்படும் போது இது நமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு பல சூழ்நிலைகளை பார்த்தாக்க எல்லாத்துலயும் கொஞ்சம் மனசுல வந்து எதையும் வைத்துக் கொள்ளாமல் எது மனசுல அவனுக்கு தோன்றுதோ அதை உடனே முந்திக்கிட்டு அவன் சொல்லிடுவான். கொஞ்சம் அவசர புத்திக்காக, முன்கோபக்காக, வன்முறையை தான் அவன் கையாளணும்னு விரும்பணும் நினைக்கிறேன். பலவீனம் அந்த மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு பலவீனனை அவர் கூட வச்சு அவர் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அவங்களை வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய சீஷர்கள் வந்து அந்த 3.5 வருடங்கள் கிறிஸ்துவுடைய கல்லூரியிலே படித்தவர். அப்ப அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது பேதுருவை அவர் எப்படி பொறுமையாக அவர் கையாண்டார். சீஷர்களை அவர் எல்லாரையுமே கையாண்ட விதம் அப்படித்தான். எந்த சீஷர்களும் வந்து அதிகமான ஞானம் உள்ளவர்களாகவோ பெரிய கல்விமான்களாகவோ பெரிய ரொம்ப பெரிய விசுவாசிகளாகவோ பக்திமான்களாகவோ இல்லை.
ஆனா எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, கிறிஸ்து வருவார், மேசியா வருவார்ன்றது மட்டும். ஆனால் அந்த சீஷர்களிடத்திலே ஒரு நல்ல குணம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த குணம் தான் ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு. அந்த குணம் உள்ளவர்கள் நிச்சயமாகவே அவர்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியம் தெரிஞ்ச பிறகு கட்டாயம் அவரை பின்பற்றுவதா இருப்பார்கள் அப்படின்றதான் கிறிஸ்து அறிந்து கொண்ட ஆகையினாலதான் சீஷர்கள் எல்லாரும் பலவீனம் உள்ளவர்களா இருந்தாலும் குறை உள்ளவர்களா இருந்தாலும் அவனை தன்னோட கூட அவர் சேர்த்து கொண்டார். உள்ள வரும்போது எந்த சீஷனும் வந்து பெரிய பலசாலிகளா இல்லை. அந்த பேதுரு இன்னும் அதிகமான பலவீனமான பேதுருவை அவர் யாக்கோப்பு யோவானை கூட்டிக் கொண்டு அந்த மலை உச்சிக்கு அவர் கொண்டு போயிருக்கிறார். அந்த பேதுரு பலவீனங்கள் நிமித்தமா இவனை கூட்டிட்டு போனா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடும், கடங்கல்கள் வரும், இடைஞ்சல்கள் வரும் அப்படின்னு அவர் என்ன செய்யும், கொஞ்சம் கூட பட்டுள்ள கட்டாயம் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. இங்க போன பிறகு கூட அவன் அவசரப்பட்டு என்ன சொல்லுகிறான், அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த பயத்துல அவன் வந்து உணர்றான். இங்கே எலியாவுக்கு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் ஏனென்றால் அந்த காட்சி அவனுக்கு வந்து விசித்திரமான ஒரு காட்சி, வினோதமான ஒரு சூழ்நிலை ஆச்சரியப்பட வைக்கிறது. அங்கே தேவனுடைய மகிமையை கிறிஸ்து மேல் இருக்கிறதை அவன் காண்கிறான். இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், அவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தத்தை அவன் கேட்கிறான். இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவன் அந்த மகிமையின் காட்சி வந்து அவனுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்துது. இடத்துல அம்மையார் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் பரலோகம் போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மகிமையான காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த காட்சிகளை பார்ப்பதற்கும் அதை தாங்கிக் கொள்வதற்கும் நமக்கு சக்தி வேணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை இங்கேயே மறுரூபமாக்கி கொண்டு போறோம். வந்து அந்த இடத்துல வந்து அந்த காட்சியை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம், பெரிய மனசுக்குள்ள வந்து ஒரு பெரிய மாற்றம் ஆகும். இந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த வார்த்தையை அவன் சொல்றான், நமக்கு ஒரு கூடாரமா எங்களுக்கு ஒரு கூடாரமா போட்டுக்கொள்ளோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கு. ஆனால் ஆண்டவர் அவனை ஏன் கூட எப்பொழுதுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் தன்னிடத்திலே வைத்திருக்கிற சபையானது பலவீனமான சபை. அதிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பலவீனம் உள்ளவர்கள். மனுஷனுடைய அத்தனை குணங்களையும் 12 எண்ணிக்கைக்குள்ள ஆண்டவர் அடக்கியிருந்தார். 12 சீஷர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷருக்கும் ரெப்ரசன்டேட்டிவ், குணத்திற்கும் ரெப்ரசன்டேட்டிவ். எல்லாருடைய மனுஷனுடைய குணங்கள் எல்லாம் அந்த 12 பேருக்குமே இருக்கும். இப்படிப்பட்ட மக்களிலே மிகவும் பலவீனமான பேதுருவையே மாற்றுகிறார், யோவானையே மாற்றுகிறார், மார்க்குவை மாற்றுகிறார், லூக்காவை மாற்றுகிறார். இப்படி அவர் ஒரு சீஷனாக தனித்தனியாக கவனம் கொடுத்து, தனித்தனியாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணி, தனித்தனியாக அவர்களுக்காக உபவாசம் அவர் அவர்களோட முதலாவது அதை ஊழித்து செய்கிறார். கிறிஸ்து எவ்வளவு மோசமான நிலைமையில பேதர் இருந்தாலும் அதை கூட்டிட்டு போய் அவர் வேலை செய்த விதத்தை நம்ம பார்க்கும் பொழுது நாம நம் உடன் சகோதரர்களோடு கூட எவ்வளவு அவர்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும், குறை உள்ளவர்களாக இருந்தாலும், ஒருவேளை உடனே
தவறு செய்வதிலே விழுந்து விடுவர்களாக இருந்தாலும், இல்லை முன்போக்குக்காரர்களாக இருந்தாலும், சந்தேக குணமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களை எப்படி நாம் கையாளும்? கிறிஸ்து ஒரு முன்மாதிரி. பார்க்க போறது மலையின் மேலே ஒரு பெரிய மகிமையின் காட்சியை அவர் பார்க்க போறாரு. அவரும் அங்கே மறுரூபமாகிறார். அந்த இடத்திலே அவருடைய வஸ்திரம் வெண்மையான வஸ்திரமாக பனியை போல இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரும் மறுரூபமாகிறார். அந்த காட்சியை பார்ப்பதற்கு பேதுருவையும் கூட கொண்டு போயிருக்கிறார். ஆனால் பேதுருக்கு அப்படிப்பட்ட தகுதி இருக்குதான்னு சொல்லி நம்ம நினைப்போம். பேதுருவை அவர் தன்னோடு கூட கொண்டு போனது, உங்களுடைய பிறவிடத்திலும் என்னுடைய பிறவிடத்திலும் ஏன் தேவன் நம்மளை கைவிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு. இங்க போய் அவன் மோசேயை எலியாவும் உங்களோடு கூட பேசுகிற தேவன். மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறார்கள் என்றால், 9ஆம் அதிகாரத்திலே 30, 31, 2 வசனங்களிலே அவர்கள் என்ன பேசியிருக்கலாம் என்பதை குறித்து அவர்கள் சொல்கிறார். அவர்கள் கிறிஸ்துவோட போன்று அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். போகிற நாட்கள் அவருடைய ஒரு பாடு மரணத்துக்குரிய நாட்கள். இந்த பாடு மரணத்துக்குரிய நாட்களிலே உயிர்த்தெழுதல் பற்றி ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்கணும். அடுத்தது அவர் செய்ய போகிற பெரிய உபத்திரவ நேரத்திலே அவர் திடமனதோடு இருக்கத்தக்கதாக அவரை இவர்கள் பரலோகத்திலிருந்து வந்து எலியாவும் மோசையும் கிறிஸ்துவோட கூட சம்பாஷிக்கிறார். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை அவன் பார்க்கிறான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறதையும் கவனிக்கிறான். அந்த நேரத்தில் கிறிஸ்து மறுரூபமாகி ஒரு நிலையா பார்க்க, உங்களுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது, அவரை பார்ப்பதற்கு எப்படி இருந்தது என்றால், ஆபத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படைந்த பிறகு மனிதன் எப்படி மறுரூபமான பிறகு இருப்பான் அப்படின்றத நேரடியாக பார்ப்பதற்கு இந்த சீஷர்களுக்கு அவன் இதை பார்த்தா அவர்களுக்கு தாம் அடைய போகிற நன்மைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் பெறப்போகிற அந்த ஆசீர்வாதங்களையும் அவர்கள் காண்டி ஆச்சரியப்பட்டார். ஆக அவர்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்த பிறகு ஆண்டவர் வரும்போது என்ன சொல்கிறார் என்றால், நான் சிலுவையில அறையப்படும் வரை, இருள் எழும்பும் வரை திரும்பவும் என்ன செய்யாது, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். அநேக இடங்கள்ல ஆண்டவர் அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கு. இதுக்கு சில காரணங்கள். அவர்கள் திரும்பவும் இறங்கி வருகிறார்கள் காட்சிக்கு கொடுத்த பிறகு. அப்பொழுது அவர்களுக்குள்ளே உயிர்த்தெழுதலை பற்றியும் மரணத்தை பற்றியும் யாரும் கேட்பதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. என்ன இருந்த அப்படிப்பட்ட காரணத்தை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை மோசேயும் எலியாவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே மோசேயும் எலியாவும் ஏற்கனவே மறித்து அவர்கள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களை தான் இவர்களும் பார்க்கிறார். ஆனால் இடையிலே இவரின் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் சொல்ற சத்தம் வரும்பொழுது, அது பரலோகத்தில் இருந்து பிதாவுடைய சத்தம். அந்த சத்தம் வரும்போது மட்டும் ஒரு வேகம் முடிந்தது போல நிலைமையான சூழ்நிலை. இவர்கள் எல்லாம் காண்கிறவர்கள் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அந்த அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பெரிய ஒரு ஆயத்தத்தை, ஒரு ட்ரைனிங்கை வந்து சீஷர்கள் ஊழியம் செய்வதற்கென்று அவருடைய விசுவாசத்தை முதலாவது அடிப்படை விசுவாசமும் அடிப்படை உறுதியும் அடிப்படை நம்பிக்கையும் நமக்கு இல்லாதபடிக்கு நம்ம கையில வேதாந்தத்தை எடுத்துட்டு வெளியில போயிட முடியும்.
முதலாவது நாம மனம் திரும்பணும், முதலாவது நாம பாவம் அறிக்கையிடணும், நாம கிறிஸ்துவ போல வந்த பிறகுதான் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவத்தில். ஆக இவர்கள் திரும்ப வரும்போது அதை குறித்து அவர்கள் பேசவில்லை. மரணத்தை குறித்தோ உயிர்த்தெழுதலை குறித்தோ அவர்கள் பேசவில்லை. அதை பற்றி அவர்கள் அதிகமாக கேள்வி கேட்பதற்கு பயந்தார்கள். ஆனால் எலியா முந்தி வர வேண்டும் என்று மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த வசனத்தை அவர்கள் சொல்லி கேட்கிறார். எலியா வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதே. அப்போ அவங்க அங்க எலியாவை அங்க மேல பார்த்ததுனால ஒருவேளை ஆண்டவர் எலியாவை கூட்டிட்டு வந்துட்டாரு கீழே. சொன்ன பிரகாரம் கிறிஸ்து வரும்போது இதுதான் இந்த தீர்க்க தரிசனம் தான் நிறைவேறது மல்கியா அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுகிறார்? எலியா வந்தாயிற்றுன்னு சொல்லி சொல்றாரு. எலியா வந்தாயிற்றுன்னு சொல்லும் பொழுது அப்ப எலியா எங்க, அவர் யாரு, எப்படி இருக்காரு, திரும்பி வந்தவர் நம்மள இன்னும் நம்ம சந்திக்கலையே, பேசலையே அப்படின்ற குழப்பங்கள் தான் அவங்களுக்கு ஏற்படுது. ஆனால் ஆண்டவர் எந்த வசனத்தை அடிப்படையா வச்சு அவர் சொன்னாரு? எலியா வந்தாயிற்று என்றால் அது ஒரு மல்கியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம். மல்கியாவில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வசனத்திலே எலியா முந்தி வர வேண்டும், அவன் என்ன செய்வான்? கிறிஸ்து வருவதற்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனா இருக்கும். அது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எலியா என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அதை எலியா என்று சொன்னார்? எலியா என்று ஏன் அவர் சொன்னார் என்றால், யோவான் ஸ்நானகனுக்கு இருந்த ஒரு ஆவியும் எலியாவுடைய ஆவியும் ஒரே ஆவி. ஆவினாக்கா அந்த ஊழியத்தின் ஆவி, சீர்திருத்தத்தின் ஆவி. எலியாவின் ஆவி யோவானுக்கு இருந்தது. கடைசி நாட்களிலே எலியா திரும்பவும் வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்றால் திரும்பவும் யோவான் ஸ்நானகன் வருவாரா, திரும்பவும் எலியா வருவாரா? கிடையாது. மீதமான சபையில் இருக்கக்கூடிய நமக்கு தேவன் கடைசி நாட்களிலே ஊழியத்தை செய்வதற்கு எலியாவின் ஆவியை அதுதான் நமக்கு கடைசி நாளிலே வரப்போகிறது. கிறிஸ்துடைய முதலாம் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் எப்படி வழியை ஆயத்தப்படுத்தினானோ அதே போல கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலையை நம்ம இருக்கிறார். ஆகினால்தான் நாம் மூன்றாவது எலியாவாக நம்ம இருக்கிறோம். ஆக இந்த எலியா பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது யோவான் ஸ்நானகன் விளக்கத்தை நம்ம இதுல ஒண்ணு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சீஷர்களுக்கு அந்த 3 பேருக்குமே சரி, மற்ற எல்லா சீஷர்களுக்குமே சரி, வேத தீர்க்க தரிசனங்களை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர்களாக அவர்கள். எலியான்ற வார்த்தை யோவான் ஸ்நானகனை குறிக்கிறது என்பது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார். இப்பொழுது கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன அந்த 3 பேருக்கும் சொன்ன பதில் நாம இன்றைக்கு வேதாகம தீர்க்க தரிசனங்களை எப்படி ஆராய வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான பாடம். இந்த பாடத்தை நம்முடைய சபையினுடைய முத்தாக்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல மற்ற முற்பிதாக்கள் சொன்னதா எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த முறையை அவர் சுட்டி காட்டுகிறார். அதாவது எலியா என்பது யோவான் ஸ்நானகனை குறிக்கிறது. எலியாவின் ஆவியோடு அவன் இருக்கிறான். அவன் அந்த ஸ்ட்ரெயிட் டெஸ்டிமோனி எலியா வேண்டும் யோவானுக்கு. பாவம் செய்யறது பாவம் தான். அனந்திரும்பங்கள் வந்தூராட்சியில் சமீபமா இருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே ஸ்ட்ரெயிட்டா அவன் சொல்லி மறைபொருளாகவோ இல்ல மெதுவாக சொல்லுது. இதே ஸ்ட்ரெயிட் டெஸ்டிமோனி தான் அட்வந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரத்தில் உண்மையுள்ள சாட்சியானவர். அட்வந்த மக்களிடத்துல என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது, என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்பதை
நேரடியாக நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு சத்தியம். ஆகையினாலே நமக்கு நாம் மூன்றாவது எலியாவாக நியமிக்கப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை அந்த சீஷர்கள் புரிந்து கொள்ளாததற்கு காரணமாக அவர்கள் இப்பொழுது அதை கேட்டபோது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் தீர்க்க தரிசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அங்கே அவர்கள் கற்றுக்கொண்ட தேவன் கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். இதை நாம் பார்க்கும் பொழுது பேதுருக்கு ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்து அவனை திடப்படுத்திட்டாரு. யோவானுக்கு தீர்க்க தரிசனம் யோவானுக்கு விளங்குது. அவரே யோவானை அதாவது யோவான் ஸ்நானகனை பத்தி புரிஞ்சு கொள்ளாம எலியா வரணுமே அவரும் சேர்ந்துதான் கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இந்த யோவான் சுவிசேஷகனை வைத்துதான் வெளிப்படுத்த சுவிசேஷத்தை அவர் எழுது. வேதாந்தத்திலேயே பெரிய தீர்க்க தரிசனம், மேஜர் ப்ராஃபஸி. இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை எழுதுவதற்கு, தரிசனத்தை கொடுத்து அவனை பயன்படுத்துவதற்கு எலியா என்ற பெயர் யோவானை குறிக்கிறது என்பதை அவனுக்கு முதலாவது தெரியாமல் இருந்த காலத்திலே அப்படி போன்ற அநேக அடையாள அர்த்தமான சிம்பாலிக் பெயர்களை கொண்ட அநேக தீர்க்க தரிசனங்களை கொண்ட வெளிப்படுத்தின புத்தகத்தை அவனை வைத்து எழுது. இதில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட விதத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தீர்க்க தரிசன அறிவும் கிடையாது, விசுவாசம் கடமுள்ளவர்கள் அல்ல, மற்ற குணங்களிலே முறைப்பாடுகள் உள்ளவர்கள். பேதுருவுக்கு போன மிகவும் மோசமான ஒரு குணம் மற்றொரு குணம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே அந்த சீஷர்களை ஆண்டுபடுத்தினார். சீஷர்களை தெரிந்து கொண்டு அந்த சீஷர்கள் மூலமாக தான் அந்த பூமிக்கு வேலையை அமைச்சாங்க. நம்ம உலக மனுஷன் ஒரு ஊழியத்துக்கு செய்யலாம், ஒரு வேலைக்கு ஆடு எடுக்கணும்னு சொன்னாக்க எத்தனையோ குவாலிபிகேஷன், இந்த டிகிரி படிச்சு, அந்த டிகிரி படிச்சு, அந்த டிகிரி படிச்சு. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே குவாலிபிகேஷன் என்ன? அவருக்கு முன்பாக தம்மை தாழ்த்துக்கிற ஒரு ஆத்மா. அவ்வளவுதான். எதுவும் தன்னை தாழ்த்தும்படிதான் மோசைக்கு 40 வருஷம் ட்ரைனிங். தாழ்மை இல்லாதபடிக்கு அவர் ஊழியத்துக்குள்ள நம்ம போய் இறங்கணும்னு சொன்னாக்க திரும்ப அவருக்கு ட்ரைனிங். அதுக்கு முன்பாக அவர் நாம ஊழியராக வருவதற்கு நமக்கு அனுமதி அவர் கொடுக்கும். ஆக வேதுவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங், மற்ற சீஷர்களுக்கும் அப்படிதான் ட்ரைனிங். முதலாவது அவர்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ள, தாழ்மையை கற்றுக்கொண்ட பிறகு அதற்கு பிறகுதான் அவர்கள் ஊழியத்தில் தகுதி விடும். ஆனால் இன்றைக்கு நமக்கு கல்லூரி ஞானம் இருக்கிறது, ஆங்கில ஞானம் இருக்கிறது, எல்லா படிப்புகளும் இருக்கிறது. ஒரு தாழ்மையை மட்டும் நம்ம படிச்சு அது வராத போது ஆண்டு செய்கிறாருன்னா குற்றது இல்லை. ட்ரைனிங் கொடுக்கிறார். எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறார்? அவர் பொறுமையாக ட்ரைனிங் கொடுக்கிறார். 12 பேருக்காக எத்தனை இரவுகள் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். 12 பேருக்காக எத்தனை தினம் அவர் பாடுபட்டு ஊழியத்தை செய்வார்கள். சத்தியத்தை சொல்லிவிட்டு எப்படியெல்லாம் பொறுமையாக அவர்களோடு இருந்து சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். நமக்கு ஊழியத்தை மிக முக்கியமான ஒரு பாடம். ஆக இந்த சத்தியத்தை அவர்கள் கேட்ட பொழுது அவர்களுக்கு என்ன விளங்கினது? இந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படி நம்ம விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதை அவர்கள் எடுத்துக்கணும். அடிப்படையை மட்டும்தான் அவங்களுக்கு ஆண்டு சொல்லி ஒரு அடிப்படையை வச்சு எல்லா தீர்க்க தரிசனங்களும் பெற்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர்கள் இந்த நேரத்திலே கிறிஸ்துவிடம் கற்றுக்கொண்ட பாடல்கள் தேகம் ரூப காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள். எலியாவும் கிறிஸ்துவோட சம்பாஷணத்தை பார்த்தார்கள். அதில் அவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைத்திருக்கிறது. ஒரு விசுவாசம் இன்னும் அதிகமாக பெறப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கிறது.
அதற்கு பிறகாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கே வந்து இப்பொழுது எப்படி தீர்க்க தரிசனத்தை நாம் விளைவிக்கணும், மெய்யான யோவான் எலியா யார் அப்படின்னு இதையே ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இதற்கு பிறகு இவர்கள் திரும்பவும் கீழே மலையின் கீழே வருகிறார்கள். மலையின் கீழே அவர்கள் வரும்பொழுது அந்த இடத்திலே அவர்கள் என்ன காட்சியை பார்க்கிறார்கள்? மீதம் இருந்த 9 சீஷர்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த 9 சீஷர் இடத்திலே ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, பிசாசு பிடித்த தன்னுடைய மகனை கொண்டு வந்து சீஷர் இடத்திலே விட்டு இவனுக்கு சுகப்படுத்தும்படி கேட்கிறார்கள். ஆனால் அது அவர்களாலே கூடாமல் போகிறது. இந்த இடத்திலே கிறிஸ்துவானவர் அந்த 9 சீஷர்களையும் பார்த்து கொஞ்சம் ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல். என்ன கடிந்து கொள்ளுதல்? இன்னும் நான் எவ்வளவு காலத்துக்கு உங்களோட இருப்பேன், எவ்வளவு நாளைக்கு நான் உங்களோட முடியாது, நீங்க எப்போ இதெல்லாம் புரிந்து செய்யணும். அவர் ரொம்ப சரி, அந்த பலவீனம் உள்ளவர் சீஷர்கள் அங்க நம்ம பார்த்த 3 பேரு, அதுக்கு பிறகு இங்க 9 பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. 12 பேரையும் வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? நாமளா விட்டு வேற வேற இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் தெரிந்து கொண்ட 12 பேர் தான் ஊழியத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்ட. ஆக நம்ம என்ன பார்க்கிறோம்? அந்த 9 பேரை பார்த்து அவர் கடிந்து கொண்டாலும் கூட தகப்பனை பார்த்து அவர் ஒரு வார்த்தை சொல்லி தகப்பன் திருப்பவும் வேண்டுகிறார், மாலை கூடுமானால் செய்யவும் அப்படின்ற வார்த்தை. மாலை கூடுமானால் செய்யும் என்ற வார்த்தை ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் எல்லா இடத்திலையும் கேட்டுருக்காரு. அவர்களும் என்ன சொன்னாங்க என்றால், நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் உண்டு. ஆனா இவன் சொல்லும் பொழுது உமாரை கூடுமானா, ஒருவேளை அவனுக்கு முடிஞ்சிச்சுன்னா நீ செய்யும் அப்படின்னாக்க அவரை பற்றி அவர் தெரிந்து கொண்டு வைத்திருப்பது அவிசுவாசமான நிலைமை. அவனுக்கு அவருடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் வளர்த்தி காட்டுறார். நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் அப்படின்னு. அப்போ அவர் விசுவாசத்துல குறை உண்டு என்பதை மிகவும் நாசுக்காக மிகவும் பக்குவமாக அவனுக்கு எடுத்துக்காட்டு. அந்த தகப்பனுக்கு என்ன புரிஞ்சது? தன்னிடத்திலே விசுவாசமானது குறைவா இருக்கிறபடியினால் தான் என்னுடைய மகன் சுத்தமாகவே இல்லை அப்படின்றது புரியும். உடனடி அந்த தகப்பன் அடுத்த விண்ணப்பம் என்ன பண்ணுகிறான்? மகனுக்கு சுகமாக வேண்டும். ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். நாம நம்முடைய பிள்ளைக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். நம்முடைய அடிப்படை தேவைகளுக்காக ஆண்டவரத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறோம். விண்ணப்பம் பண்ணும் பொழுது அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையாகவே, வளராத வாழ்க்கையாகவே தர வேண்டிய ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக் கொண்டு அவருக்குள்ளாக சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் குறைவான வாழ்க்கையாகவே, இன்னும் அஞ்ஞானிகளும் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைகள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம அடுத்தது செய்ய வேண்டிய என்ன ஜெபத்தை விண்ணப்பம்? தகப்பன் செய்த விண்ணப்பம் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஜெபம் தான் நாம செய்ய முடியாது. ஏனென்றால் விசுவாசத்தை தோக்குகிறவரும் அவர் தான் முடிக்கிறவரும். அந்த விசுவாசத்தை பலப்படுத்துறது அவருடைய. அந்த பலப்படுத்தும்படியாக அவர் செய்கிற காரியங்களே நாம் அவரிடத்திலே விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு அதன் விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அவரிடத்திலே விண்ணப்பங்களை கேட்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களாகி விசுவாசம் உள்ளவர்களாக ஆன பிறகுதான் நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும்.
விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க பிறகுதான் நம் ஆசீர்வாதங்களையும் பெற முடியும். அதிலே குறைவு இருக்குமானால், நாம் நிலைவேந்து கொள்ளவர்களாக இருப்போமானால், நம்மிடத்திலே நாம் கேட்டது அவர்களிருந்து கிடைக்கல என்று சொன்னால், இல்ல நம்முடைய பிள்ளைகள் இன்னும் நோவாளிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் நம்ம அவர்களிருந்து நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா, அதுக்கு காரணம் நம்முடைய என்றால் அதோட விட்டு போய் அவன் நமக்கு கொடுக்கல, இதை விட்டுட்டு வேற கடவுளை பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க. தகப்பன் செய்த அந்த ஒரு விண்ணப்பத்தை, அந்த ஒரு ஜெபத்தை அநேகர் இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள், ஞானசாரம் எடுத்தவர்கள் கூட என்ன செய்யறாங்க, ஜெபத்தை செய்யறது. என் அவிசுவாசம் நீங்கபடி எனக்கு பேசி இந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். அவர்கள் அவிசுவாசத்தை நீக்கி அவர்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்து அவர்கள் ஆசீர்வாதங்களை அவர்கிட்ட வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைக்காத பிடிக்க போனதுனாலே அந்த கிறிஸ்தவ ஜீவியம் அநேகருக்கு அவர்கள் சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஒரு குட்டையான வளர்ச்சி இல்லாத கிறிஸ்தவ ஜீவியம் அவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களையும் மாற்றங்களையும் நன்மைகளையும் உலகத்துக்கு காட்ட முடியாது. ஆக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாடம், இந்த தகப்பட்டிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒருவேளை நம்முடைய ஜீவியத்திலே ஆசீர்வாதங்களை இன்னும் நாம் முழுமையாக பெறவில்லை என்றால், ஒரு கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் வாங்கி என்றால், இன்னும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், நாம் செய்ய வேண்டிய அடுத்த ஜெபம், விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தை மட்டும் நம்ம பண்ணாம எழுந்துச்சிட்டோம் சொன்ன விட்டுட்டோம் சொன்னாக்க அதோட நம்மளை கிறிஸ்துவ வாழ்க்கை பிடிச்சி அனித்தியத்துக்கு தான் நம்ம ஆயத்தம். ஆக அந்த பழக்கம் செய்த அருமையான ஒரு கடைசி ஜெபம். இவைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், ஜெபம் நம்முடைய ரட்சிப்புக்கு எவ்வளவு பிரயோஜனம். நம்மளும் பலவீனமாக இருக்கும்போதுதான் ஆண்டவர் நமக்கு பேதுருவை போல முற்போக்காரர்களாகவும் சந்தேக உணர்வுகளாகவும் வன்முறையை கையாடுகிறவர்களாகவும் சிறைக்குள்ளேயே இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி நம்ம உள்ள ஆண்டவர் இது மட்டும் நம்ம கூட இருந்திருக்கிறது. இப்பவும் அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், சீஷர்கள் அப்படியே இருந்ததுல கடைசி வரைக்கும் அந்த பலவீனத்திலே இருந்தது. பலவீனங்களை அவர்கள் மேற்கொண்டு பின்னாலே உலகம் எங்கும் ஊழியத்தை செய்வதற்குரிய ஒரு அஸ்திபாரங்களாக அவர்கள் இருந்தார். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்திலே நம்மை அவர் பயன்படுத்த போகிறார் என்றால், அந்த பயன்படுத்த போவதற்கு என்ன குறைகள் நம்ம இடத்துல இருக்கிறது? நம்முடைய அவிசுவாசம் தான் குறையாது. அதனால அவருடைய நன்மைகளை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ளணும். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய உடனடியாக செய்ய வேண்டிய ஜெபம், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமானால் எல்லா ஆசீர்வாதங்களையும் குடும்பத்திலும் சபையிலும் எதிர்காலத்திலும் எல்லாவற்றையும் நாம் அப்படிப்பட்ட கருவியை உங்களுக்கு